ஆன்மீக அன்பர்களது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் தை மாதம் 4ஆம் தேதி 17/1/2025 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 1 மணி வரை, யமகண்ட மாலை 3 மணி 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:34. இன்றைய திதி இன்று அதிகாலை 5:35 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:24 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 2:24 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:35 வரை பத்திரை, பின்பு மாலை 6:10 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று பிற்பகல் 2:24 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரன் என்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி அன்புகளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செய்தால் அந்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமைதவங்களுக்கு மனதில் ஒரு புது புது சிந்தனைலாம் உருவாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது உங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுடைய நண்பர் வெளியே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போது உங்களுக்கு கலை சார்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக அமைகிறது. தன்னுடைய வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில செயல் திட்டத்தை செய்ய போகிறீங்க. நீங்கள் அதுபோல் எண்ணங்களை அதிகக்கூடிய காலகட்டமாக அமைய போது உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் ஒரு அமைதி வேண்டிய நாளாகவும் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். ரிஷபராசி என்று பார்த்தவங்களுக்கு என்று உடைய முக்கிய பிரபலனுடைய சந்திப்பில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த பழக்கவாத சில விஷயம் சாதிக்க போகிறீங்க. நீங்கள் உடைய தாயாருடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிறது இருக்குது. அம்மா அப்பா கூட சில இருந்ததுன்னா அந்த அம்மாவுடைய உடல்நிலை கொஞ்சம் நல்லா மேம்படக்கூடிய காலகட்டமாக அமையுது. உங்களுக்கு உடைய குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம். உங்களுக்கு பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்த ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொண்டுங்க. உடைய பயணங்களாலே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற வெளியூர் பயணங்கள் போய் அவங்க ஆதாயத்தை பெற போகிறீங்க. நீங்கள் உடைய வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் படிப்படியாக மறையக்கூடிய சூழல் ஏற்பட போது உங்களுக்கு. அதே மாதிரி மனசை நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. இந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவும் ஒரு பிரீத்தி நிறைந்த சிறந்த நாளாக இன்று அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். மிதுராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய மறைமுகமான எதிர்ப்புகள் எதிராளிகளை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு. யார் உங்களுக்கு பேடிந்து வேலை செஞ்சாலும் அந்த மறைமுக எதிர்ப்பெல்லாம் நீங்கள் வெற்றி கொள்ள போகிறீங்க. நீங்கள் இந்த சிறு தூர பயணங்கள் ஒரு மனதுக்கு ஒரு மாற்றம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அமைப்பது உங்களுக்கு. உடன்பிறந்தெல்லாம் அவங்க நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாங்கனால தைரியமாக அந்த விஷயம் செய்யலாம். நீங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாரெலாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவாக இருக்க போகிறாங்க. அதனால் இருக்கின்ற இடத்தையும் அந்த பிரச்சனையில் உங்களுக்கு இந்த பத்திரம் சார்ந்த துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அதேபோல் அந்த எழுத்து சார்ந்த துறையில் கொஞ்சம் சாதகமாக சொல்லி ஏற்பட போது உங்களுக்கு ஒரு திறமைகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ஒரு களிப்பு நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம். கடகராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு என்று உடைய எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் ஒரு அலைச்சலுக்கு அப்புறம் நிறைவேறுங்க. எத்தனை வேலை முடியாது உங்களுக்கு சிறு சிறு
அலைச்சல் வேலை உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. பழைய நண்பர்களுடைய சந்திப்பெல்லாம் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போது உங்களுக்கு உங்களுடைய தன வரவுகளை கொஞ்சம் சாதகமாக சொல்லியிருக்கக்கூடிய காலகட்டமாக அமைது. உங்களுக்கு இந்த பார்வை தொடர்பான சிறு சிறு குறைபாடெல்லாம் சரியாவதற்கான காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த சில வேறுபாடுகள் மனசாபங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு சகஜநிலை ஏற்பட போது. உங்களுக்கு உடைய பேச்சுக்களை ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபரானை கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த தானியம் தொடர்பான வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நிலை இருக்குது. உங்களுக்கு இந்த நெல் கம்பு கேவரெல்லாம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது. உங்களுக்கு ஒரு அலைச்சல் நிறைந்த நாளாக இன்று அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சிம்மராசினி பார்த்தவங்களுக்கு உங்களுடைய தன வரவாயில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் ஏற்பட போது. உங்களுக்கு உங்களுடைய உறுப்பினர்கள் குடும்பத்தவர்கள் பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட போகுது. பலதப்பட்ட சிந்தனை மூலம் கொஞ்சம் மனநிலையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகும். சொந்த ஊருக்கு போயிடக்கூடிய ஒரு தொடர்பான எண்ணங்கள்லாம் மனசுக்கு மேம்படக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு உங்களுடைய பலவீனம் என்ன நீங்கள் புரிந்து கொள்கிறதால எந்த விஷயம் நிதானமாக செய்ய போகிறீங்க. அது நிதானமாக செய்கின்ற பொழுது உங்களுடைய பலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போதே உங்களுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக செஞ்சாலே போதும். அதுபடி அதை சிறப்பாக முடிப்பது. உங்களுக்கு உங்கள் மீது நல்ல ஒரு நன்மதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைது. உங்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடலும் ஆர்வம் அதிகக்கூடிய நிலை ஏற்பட போது. உங்களுக்கு உங்களுடைய தடங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக இருந்தாலும் விளங்குறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நிலம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய எதிர்பாரா சில பயணங்கள் முன்னால் அனுபவத்தை பெற போகிறீங்க. நீங்கள் அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் போதோ பயன்படுத்தும் பொழுதோ எடுத்து செல்லும் போதோ கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பார்த்துங்க. புதிய நம்முடைய அறிமுகம் கிடைக்க போகுது. அந்த அறிமுகம் சில மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. உயர் அதிகாரியாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதனால் பரிசு நேரத்தை கொஞ்சம் ஒரு சும்மா சூழ்நிலை ஏற்பட போது. உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. மற்றும் இந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய நிலையும் உயர்வு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். துலாம் ராசி பார்த்தா உங்களுடைய பெற்றோர்லாம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க, ஆதரவாக போகிறாங்க. உங்களுக்கு அதே போல் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் அது உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது. இந்த பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ தேவையான பிடித்தமான பொருட்களை வாங்கும்போது வீட்டை உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றிக்கொள்வதற்கான சில முயற்சிலாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் உயர்கல்வி சம்பந்தமான நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது. உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடில் ஒரு நல்ல துரிதமும் வேகமும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக நாலாம் தேதி உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான சில சேமிப்பு தொடர்பாக சிந்தின மனதில் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. உடைய மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போது. உங்களுக்கு ஒரு சுகம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவங்க உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அந்த முடிவை நீங்கள் எடுங்க. சில தடுமாற்றம் இருந்தால் மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு எடுப்பது உங்களுக்கு சிறப்பு. இந்த உயர்கல்லில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையக்கூடிய காலகட்டமாக இனிமேல் கல்வியில் ஒரு நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்க போது. உங்களுக்கு உடைய நண்பர் வெளியே அனுகூலம் ஏற்பட போது. உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் படிப்படியாக குறைந்து அனைத்து விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய காலகட்டமாக இனிமேல் வரப்போகுது. உங்களுக்கு அதேமாரி மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்க. உணவு முன்னேறாலும் அவங்க முன்னேற்றத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக தான் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் ஒரே நிமிடத்திலேயோ நண்பர் மத்தியில் உயரக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக வீட்டில் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு எதிர்பாரா சில முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் நேர்மை வெளிப்படும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு மனதில் ஒரு புதிய ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் தைரியம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது. இதுவே உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் உங்களுக்கு பார்த்துங்க. விவேகமான ஒரு செயலும் உங்களுடைய செயல்பாடால் உங்களுடைய அனுபவத்தால் உங்களுடைய பணி நுணுக்கத்தால் உங்களுடைய மதிப்பு மரியாதை வரக்கூடிய காலகட்டமாக இதெல்லாம் இருக்க போது. குடும்ப உறுப்பினர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது கொஞ்சம் நல்லது. கடன் சார்ந்த செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது. அது கடன் வாங்குவதோ கொடுப்பதோ கொஞ்சம்
தேவையான கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க, யோசித்து செய்யுங்க. நீங்கள் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்த அந்த குழப்பங்கள்லாம் குறைந்து அந்த கல்வி சார்ந்த ஒரு புரிதலும் ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை அதிகரிக்க போகுது. ஆராய்ச்சி சார்ந்த கல்வி உள்ள மாணவர்கள் அந்த சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகளும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதால அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தோட மற்ற விஷயங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமைப்போது ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். மகர ராசி பார்த்தவங்களுக்கு என்று எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டு விவேகத்தோடு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த முடிவே உங்களோட நம்பிக்கையை அதிகரிக்க போது, மற்றவங்க மேலே இருக்க நம்பிக்கையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்பிக்கை ஏற்படும். உங்களுக்கு ஒரு சூழ்நிலைக்கு என்ன அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய கருத்துக்களை சொல்வது சிறப்பு. உங்களுக்கு அலுவலக பணியில் கொஞ்சம் மறைமுகமான விமர்சனங்கள்லாம் ஏற்பட்டு மறையக்கூடிய காலகட்டமாகும். திடீர் செலவெல்லாம் கொஞ்சம் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் அதிக வருமானம் தான் கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது போல் கஷ்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்க. உங்களுக்கு பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சலாம் அதிகக்கூடிய காலகட்டம் இருக்குது. இப்போ உங்களுக்கு நண்பர்கள் பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய நாள். யார் சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க. நீங்கள் சில யோசித்து முடிவெடுங்க. மற்ற கருத்துக்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. மற்றபடி ஒரு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உங்களுடைய எண்ணங்களை ஒரு செயல் வடிவம் கொடுக்க போகிறீங்க. என்ன நினைக்கலாம் அந்த எண்ணங்களை ஒரு செயலாக மாற்றக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய வேலையாட்டில் உங்களுக்கு எல்லா விதையும் சப்போர்ட் பண்ண போகிறாங்களா? வேலை விஷயத்தில் ஒன்று தடை இருக்க போது கிடையாது. குழந்தைகள்லாம் பொறுப்புகளை உணர்ந்து அவங்க வேலையை செய்வதால் அவங்களுக்கு குழந்தைகள் மேலேயும் எந்த விதமான கவலைகள் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் ஆதரவுலாம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. உங்களுக்கு இதுலேயும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. அதே உங்களுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக மூல காரணமாக இருக்க போது பார்த்துங்க. தடைப்பட்ட இதுவரைக்கும் நடைபெறாமல் இருந்த தடையாக இருந்த சுபகாரியங்கள்லாம் மீண்டும் நடைபெறக்கூடிய காலகட்டமாக அமைப்போது அலுவலக பணியில் உங்களுடைய நிர்வாக திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பிரகாசமாகுது. திறமையை வெளிப்படுத்தினாலும் உங்களுடைய மதிப்பு வரப்போது உங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வோ சம்பள உயர்வு கிடைக்கிற வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலமாக அமைப்போது உங்களுக்கு. சில புதிய விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போது உங்களுக்கு. உடைய உறவினர் வருகையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகுது. உங்களுக்கு கனிவான பேச்சுக்களை நிறைய விஷயங்கள் நீங்களே சாதிக்கக்கூடிய நபராக கண்டிப்பாக இருக்கீங்க. உங்களுடைய பேச்சாலே சில விஷயம் முடிக்க போகிறீங்க. நீங்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வெளியே தொடர்பான பணிகளில் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்திகளை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏற்பட போது உங்களுக்கு. ஒரு அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனையை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போது உங்களுக்கு. உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.